ஹே வெல்கம் பேக் டு மூவிஸ் இன் தமிழ் கைஸ். இன்றைக்கி ஒரு தரமான சிரிப்பு படத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். சாவறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருக்குமே தெரியாது அந்த கேள்வி. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நம்மளோட மனநிலைமை வந்து கம்ப்ளீட்டாக கேயாட்டிக்காக இருக்கும் அப்படின்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அப்படி தான் இங்கே நம்ம ஹீரோயின் வந்து இறக்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்களோட மனநிலை கம்ப்ளீட்டாக ஒரு ஷிஃப்ட் ஆகுது. சில பேர் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப நல்லவங்களாக மாறிட்டாங்க, சில பேர் ரொம்ப கெட்டவங்களாக மாறிட்டாங்க, சில பேருக்கு பைத்தியமே பிடிச்சிரும். அப்படி நம்ம ஹீரோயினுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத பயங்கர காமெடியாக சொல்லப்பட்ட படம் தான் லாஸ்ட் ஹாலிடே. படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் நான் சொல்கிற கதை விதம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா நம்ம வர போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபை ஆகும். அதனால் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். வாங்க இப்போது படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். படம் எடுத்த உடனே வந்து ஒரு சர்ச்சு கோரஸ் தான் வந்து காட்டிகிட்ருக்காங்க. எல்லோரும் வந்து அடி வயதுன்னு ஃபுல் சவுண்டில் பண்ணும்போது நம்ம ஹீரோயின் மட்டும் லாஸ்ட் ரோவில் தலையை மட்டும் அடின்னு லைட்டாக வந்து வாயை மட்டும் அசைச்சிக்கிட்டு பாட்டு பண்ணிக்கிறாங்க. இதை பார்த்து அந்த கோரியோகிராஃபர் என்னம்மா நீ பாடுற சரியில்லைம்மா, சண்டே ஒழுங்காக வந்து பாடுமா அப்படின்னுறாங்க. ஸோ அங்கேருந்து நம்ம ஹீரோயின் கிளம்பி போயிட்டு கொஞ்சம் சாமான்லாம் ஷாப்பிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா வந்து எதிர் வீட்டு பையன் வந்து கொஞ்சம் ஹெல்ப்லாம் பண்ணுறான். எதிர் வீட்டு பையன்கிட்ட வந்து கரெக்டாக சொல்லிடுறாங்க, நீ ஒரு ½ hour கழிச்சுப்பா, நான் வந்து திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பேன்னு சொல்லிவிட்டு. ஸோ அவங்க வந்து டிவியில் வந்து ஒரு செஃப் வந்து ஒரு சமைக்கிறத பார்த்து அதே மாதிரி இவங்களும் வந்து அதை சமைக்கிறாங்க. சமைச்சு பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறாங்க. எடுத்த உடனே அதை பிரிண்ட்டும் போட்டு வச்சுக்கிறாங்க. போட்டு வச்சுட்டு ரெடி பண்ணதை அந்த எதிர் வீட்டு பையனுக்கு கொடுத்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபோட்டோவை எடுத்து ஒரு ஆல்பமில் சொருவி வைக்கிறாங்க. அந்த பையனை கேட்குறான், ஏன் இதெல்லாம் சாப்பிட மாட்டேங்கன்னா, இல்லை நான் சாப்பிட மாட்டேன், இந்த குசின்லாம் நான் வந்து சாப்பிட மாட்டேன், நான் வந்து இந்த செஃப் செஞ்சால் தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்றாங்க. அந்த செஃப் தான் இவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச செஃப் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொல்லிவிட்டு இவங்க ஏற்கனவே வந்து பழைய சாப்பாடு ஒன்று வச்சுருப்பாங்க, அதை வந்து சூடு பண்ணி அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு லைட்டாக ட்ரெஸ்ஸில் பட்டுரும். உடனே அவங்க அதை துடைக்கிறதுக்கு போகும்போது இந்த பையன் என்ன பண்ணுறான், அந்த ஆல்பமை எடுத்து பார்க்குறான். அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆல்பமை திருப்பி அப்படிலாம் பார்க்கும்போது அங்கே ஒரு வெட்டிங் ஃபோட்டோலாம் இருக்குது. அதில் ஒரு மொட்டை தலையனோட ஃபோட்டோவும் இவங்க ஃபோட்டோவும் இருக்கிற மாதிரி இருக்குது. இது டக்குன்னு அவங்களும் பார்த்துறாங்க, இதெல்லாம் எந்த தொடாத அப்படின்னு சொல்லும் போது அவன் கேட்குறான் அந்த பையன், அந்த மொட்டை தலையன் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவன் பேர் ஷான் வில்லியம்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன லவ் பண்ணுறியா அப்படின்னா, அதில் நீ எந்த உனக்கு தேவையில்லாதது வெளியெல்லாம் போய் சொல்லிக்காத அப்படின்றாங்க. அடுத்த நாள் காலையில் ஆஃபீஸுக்கு போகும்போது தான் தெரியுது அந்த மொட்டையும் இவங்களும் ஒரே கம்பெனியில் தான் வேலை செய்கிறாங்க போலகுது. கரெக்டாக உள்ளே போகிறாங்க. உள்ளே போகும்போது வந்து 2 பேரை வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. கரெக்டாக வந்து நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வேறு அடதான் பேசுறியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவன் பேசுறதுக்கு இது பண்ணுறான். அதே மாதிரி அவளை வந்து சீண்டினேங்கிறா, போய் பேசுறியா, அவன் சூப்பராகிறான் என்ன அப்படி இப்படின்னு சீண்டினேங்கிறாங்க. இவங்களும் வந்து இல்லை அப்படின்ற அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கும் வந்து இவன் மேலே வந்து லைட்டாக கண்ணு இருக்குது போலகுது. கரெக்டாக ஹீரோயின் வந்து இவங்ககிட்ட பேசுறதுக்காக வரும்போது அங்கே ஒரு எலக்ட்ரிஷியன் இருப்பான். அவனை இவன் ஏதோ பேசி துரத்தி விட்டுட்டு அவங்க 2 பேரும் ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருப்பாங்க. பேசினுக்கும் போது இந்த பார்பிக்யூ கிரில் எவ்வளோ இருக்கும் அப்படிலாம் பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது, பேச வந்துட்டோமே அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அந்த பார்பிக்யூ கிரில் தேவையில்லாமல் வாங்கின்னு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போவாங்க. அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோயின் வந்து நல்ல ஒரு டிஷ்ஷை வந்து ஆஃபீஸில் சமைச்சு அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்ருப்பாங்க. ஆனால் இவளோட மேனேஜர் வந்து சரியான ஒரு டேஷ் பை பொழுது வந்து லபன் கத்திட்டு அப்படின்னு போயிடுறான். கரெக்டாக அதே டைமில் வந்து நம்ம மொட்டையனும் வரான். மொட்டையன் வந்து திருப்பியும் வந்து ஜொல்லு விட்டு பேசிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு சாமான் கீழே விழுத்து அது எடுக்கலான்னு 2 பேரும் குனிஞ்சு நிமிரும் போது நம்ம ஹீரோயின் மண்டையிலே இடிச்சுக்கிறாங்க. மண்டையிலே இடித்த உடனே நம்ம மொட்டையன் தான் வந்து ஹீரோயினை தூக்கின்னு கிளினிக்கு ஓடுறான். அங்கே போனதுக்கப்புறம் டாக்டர் வந்து என்னம்மா எப்படி இருக்க, ஸ்கேன்லாம் எடுக்குமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து 1 2 கை காட்டுறாரு. ஆனால் அவளுக்கு எதுவுமே ரெகக்னைஸ் ஆகலை. அப்புறமேட்டு வந்து டாக்டர் இல்லை இது ரொம்ப சீரியஸாக இருக்குது பார்க்குறதுக்கு, நம்ம ஸ்கேன் எடுத்து பார்த்தலாம் அப்படின்றாரு. ஆனால் எப்போ போல் இந்த மேனேஜர் ஐயோ இதெல்லாம் எடுத்தே ஆகணுமா அப்படின்னும் போது டாக்டர் இருக்குன்னு இதெல்லாம் ப்ரொசீஜர் பண்ணலன்னா இது பிரச்சனை வரும் அப்படின்னோடனே சரி ஓகே அப்படின்னுறாங்க. டாக்டர் ஃபஸ்ட்டு ஸ்கேன் எடுத்து பார்த்து ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்றாரு. அதனால் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு 2வது தடவையும் வந்து ஸ்கேன் எடுத்து பார்க்குறாரு. 2வது தடவை ஸ்கேன் எடுத்தோம் பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்றாரு. அவர்கிட்ட வந்து அட்ரஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆனால் வந்து ஒரு பாயிண்டில் வந்து அவரால் வந்து அதை ப்ராப்பராக அவரால் அட்ரஸ் பண்ண முடியல.
அதனால் இன்னொரு டாக்டரை கூப்பிட்டு சொல்கிறாரு. கடைசியில் அந்த டாக்டர் வந்து அம்மா உனக்கு டியூமர் இருக்குது, நீனும் ஒரு 3 வாரம் தான் வந்து உயிரோடு இருப்ப அப்படின்னாரு. உன்னை இவ செம்ம கண்டா, அது எப்படி நான் 3 வாரம் தான் உயிரோட வைப்பேன் அப்படி இப்படின்னு கத்துறா. சரி நீ வந்து இந்த லேடியை போய் பாரு அப்படின்னு. இந்த லேடி வந்து பிரெயின் எக்ஸ்பர்ட்டா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அவங்க வந்து ஹெச்எம்ஓ, உங்கள் சர்ஜரிக்கு வந்து அவங்க தான் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றாங்க. அந்த பொம்பளை உங்கள் பிரெயினுக்கெலாம் வந்து எங்களால் வந்து ஹெல்ப் பண்ண முடியாது, இப்போ நீங்கள் வந்து அப்பீல் பண்ணணுன்னா நாங்கள் புக்கு இதை படித்து பார்த்து உங்களுக்கு எப்படி அப்பீல் பண்ண முடியும் அப்பீல் பண்ணிக்கோங்க அப்படின்றா. புக்கு நடனம் தடியாக 3 புக் கொடுக்குறா. சரி நானே பே பண்ணணுன்னா எவ்வளோ தான் ஆகும் அப்படின்னு கேட்டால் ஒரு $3,40,000 ஆகும் அப்படின்றாங்க. $3,40,000 அப்படின்னு உடனே அவள் தான் ஐயோன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு சரக்கு போட்டுனே வந்து நான் என்னோடய கனவெல்லாம் வந்து நம்ம நிறைவேற்றிருக்கணும், இது என்ன இப்படி ஆகி போச்சு அப்படி இப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே சரி இது வேலைக்காகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு டிசிஷன் எடுத்துகிட்டு அடுத்த நாள் காலைல ஆஃபீஸுக்கு போகிறேன். ஆஃபீஸ்க்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து அவன் மேனேஜர் ரூம் தான் போகிறான். மேனேஜர் ரூமில் தட்டிலாம் பார்க்குறான். அவன் என்னடானா வந்து சீரியஸாக ஹெட்செட் போட்டு எதோ கேட்டுக்கிட்டே வந்து புக்கு படிச்சுட்டு இருக்கான். அந்த புக்கில் இருக்கிறது அவங்க சிஇஓவோட புக்கு, அதுதான் வந்து இது பண்ணுறாங்க. அந்த பின்னாடி போட்டிருக்காங்க பாரு கிரேகன் ஆட்டிடியூட்னு சொல்லிட்டு, இந்த கிரேகன் தான் வந்து அவங்களோட சிஇஓ. அப்புறமேட்டு இவளே வந்து கதவு திறந்து உள்ளே போயிடுறான். கரெக்டாக உள்ளே போனவனே இவன் வந்து கதவு தட்டுறப்பாங்களா இல்லையன்றா. இவன் வந்து சொல்ல நினைப்பான், அப்புறம் இவன் பாட்டு பேசி நிற்பான். அப்புறம் வந்து இவன் பேசலான்னு உட்காருவா. கரெக்டாக ஃபோன் வரும். அவ்வளோ சொல்லுவா ஃபோன் எடுக்காத அப்புறமேட்டு பேசலான்னு. இவன் மதிக்காமல் எப்போ போல் நக்கலாக ஃபோன் எடுப்பான். ஃபோன் எடுத்து காதில் வச்சுட்டு என்ன அப்படின்னு கேட்டு வச்சுருவான். இவன் செம்ம காண்டா ஷூ எடுத்து செம்ம அடிப்பான். அந்த அடின்னு அடிச்சு அந்த செல்ஃபோனை வச்சுட்டு அப்பா நல்லா இருக்கா எனக்கு அப்படின்னு செம்மையாக இருக்கும் அந்த சீனு. நம்ம மேனேஜர் உடனே காண்டே அது $400 கம்பெனி ப்ராப்பர்ட்டி தெரியுமா அப்படின்வான். அந்த $400 வந்து உன் பே ஸ்லிப்லேருந்து தான் எடுக்க போகிறோம் அப்படின்வான். எடுத்துக்கோ எவ்வளோ வேணா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு செம்மகாண்டெலாம் இருப்பாள். திருப்பி அவள் பேச வருவா. இவன் திருப்பி வந்து நம்ம சிஇஓ என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் ரிகார்டில் அது போட்டு ட்ரை பண்ணுவான். திருப்பி அதையே கட் பண்ணிட்டு டேய் நான் சொல்கிறது கேள்றான்மா. இல்லை நான் கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரியே அவன் பிஹேவ் பண்ணேன். அப்புறம் நான் எதுக்கு ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் குட் பண்ணுறேன்டா அப்படின்னு உடனே இவன் அலறிடுவான் மேனேஜர். ஏன் எதாவது பிரச்சனை அப்படின்னும் போது நான் குட் பண்ணுறேன் அப்படின்னுமா. இல்லை நீ போகக்கூடாது அப்படின்னுமா. ஏன் நான் போகக்கூடாது அப்படின்னு கேட்குறேன். இல்லை உன்னோட டீம் தான் வந்து அதிகமாக ப்ராஃபிட் கொடுக்குது, இந்த ஏரியாலே நீ தான் அதிகமாக ப்ராஃபிட் கொடுக்குற, நான் ஒன்று விடமாட்டேன் அப்படின்னா. இதெல்லாம் நீ இவ்வளோ நாளாக சொல்லியா அப்படின்னும் போது இப்போ ஏன்டா சொல்கிறேன் அப்படின்னும் போது விடுறேன்னா. அப்புறமேட்டு வந்து நான் உனக்கு சம்பளத்தை ஏற்றிலாம் தரேன்னு சொல்லிட்டு 25 சென்ட்டு 50 சென்ட்டு $1 $1.50 ஏற்றி பார்ப்பேன். அதெல்லாம் கண்டிப்பாக மாட்டா. இவ பாட்டு வெளியே வந்துடுவா. வெளியே வந்தவொடனே இவளோட அந்த மொட்டை பாய் ஃப்ரெண்டும் கரெக்டாக வந்துட்டு இது இப்போதைக்கு பாய் ஃப்ரெண்ட் கிடையாது, ஆனால் 2 பேரும் வந்து ஒன் சைடாக லவ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து சாரி அன்றைக்கி அந்த மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் 2-3 வாரத்தில் வந்து ஒரு பால் கேம் இருக்குது, அதுக்கு நான் டிக்கெட்லாம் பே பண்ணிட்டேன் வரியா அப்படிங்கப்பா. இவ இல்லை நான் வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவான். இவனும் அப்படியே ஃபீல் பண்ணுவான். டக்குன்னு வந்து ஒரு டிக்கெட் கொடுத்துட்டு நான் பே பண்ணிட்டேன், உனக்கு ஏதாவது சேஞ்ச் ஆஃப் பிளான் இருந்தால் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிக்கெட் கொடுத்து மனசை ஃபீல் பண்ணி அங்கேருந்து போவார். இவ்வளோ லைட்டாக விட அதுன்னு அங்கே வந்துடுவா. அடுத்த சைன்லேயே நம்ம ஹீரோயின் சர்ச்சில் வந்து பாட்டு பாடுனுக்கிறேன், அந்த கோரஸ் பாடிட்டுருக்காங்க. கரெக்டாக அப்போ தான் வந்து பாஸ்ட் வரும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நம்ம செனேட்டர் வந்து இன்றைக்கி வர வேண்டியது, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு வேறு ஏதோ ஒரு வேலை இருந்தனால இன்றைக்கி வர முடியாமல் போயிடுச்சு நம்மளுக்கு. அவர் வந்து ரொம்ப சாரி கேட்டதா சொல்கிறாரு, இன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஆனால் நம்ம ஹீரோயின் அதே டைமில் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒய்மீன்னு அவங்க வந்து ரொம்ப அவங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷனை பாடுறது கட்சியில் அது வந்து அங்கே ஒரு பாட்டு மாதிரியே மாறிடுச்சு. ஏன்னா சர்ச்சுக்கு போகிற சர்ச்சோ கோயிலோ யார் நம்ம எங்கே போனாலும் பார்த்திங்கன்னா அங்கே போய் புலம்பி தான் தள்ளுறோம். அதே மாதிரி அவங்களும் அங்கே புலம்பி தள்ளும்போது அடுத்தவங்களும் வந்து அவங்க கூட சேர்ந்துடுறாங்க. எல்லாருமே புலம்புறாங்க. எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகி பயங்கர வைப் ஆகிடுறாங்க. வைப் ஆனவுடனே நம்ம ஹீரோயின் ஃபீல் ஆகி வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த பாசிபிலிட்டிஸ் புக்கில் இருக்க அந்த ட்ரீம் ஹோட்டலுக்கு டிக்கெட்டை புக் பண்ணுறாங்க. டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக பேங்க்குக்கு போயிட்டு பேங்க்லேருந்து அவங்க மொத்த அமௌண்ட்டையும் வாங்கிடுறாங்க. அவங்களோட சேவிங்ஸ் பாண்ட்ஸ் கீன்ஸ் எல்லாத்தையும் விற்றுட்டு ஐஆர்எஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ளைட் ஏறுறாங்க. ஃப்ளைட்டில் நம்ம முன்னாடி ஹீரோயினுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு தடியாக உட்காந்து அவன் வந்து சாயறதுக்கு ட்ரை பண்ணுவான். ஆனால் நம்ம ஹீரோயின் அதை சாய விடாமல் வந்து தடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவனும் ஸ்டூவர்ட்டை கூட்டு என்னங்க இவங்க இப்படி எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாள். அவள் வந்து இல்லை எனக்கு இந்த கம்ஃபர்டபுளாக இல்லைன்னுவான். அப்புறம் இன்னொருத்தன் வந்து நீங்கள் வேணால் எங்களோட ஃபஸ்ட் கிளாஸ் ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்னோடனே எவ்வளோடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் கிளாஸில் போனால் அங்கே வேறு லெவலில் இருக்க அந்த சீட்டிங்லாம். ப்ளஸ் வந்து ஹாலிடே சீசன் அப்படின்றனால அவளுக்கு வந்து பெரிய டர்க்கியை வேறு சாப்பிட்டு கொடுக்குறாங்க. ஒரு பெரிய ஷாம்பைன் மாடல் ஊற்றுறாங்க. அதையும் எடுத்துகிட்டு போகாமல் பிடிங்கி வச்சுக்கிறான். இங்கே ரிட்டன் ஷாம்பைன் மாடல்
ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அந்த ஹாலிடே இடத்துல இறங்கின உடனே கேபுக்கு வெயிட் பண்ணுறா. ஆனால் கேப் கிடைக்க மாட்டேங்குது. என்னடா கேப் கிடைக்கலையேன்னு சுற்றி அப்படி திரும்பி பார்க்குறான். அங்கே ஒரு ஹெலிகாப்டர் டாக்ஸி இருக்குது. ஹெலிகாப்டர் டாக்ஸின்னு சொல்லிட்டு ஹெலிகாப்டர் டாக்ஸியில் கிளம்பி ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஹோட்டலே போயிடுறான். அந்த ஹெலிகாப்டரில் போகும்போது செம்மையாக இருக்கும் லொக்கேஷன் எல்லாம் பார்க்கறதுக்கு. டக்குன்னு அங்கே செனேட்டர்லாம் இருக்காங்க. செனேட்டர் வந்து யார் வருது அப்படின்னு கேட்கும்போது அது வந்து ஒரு பெரிய ஆள் இதுக்கு முன்னாடி ஹெலிகாப்டரில் வந்தது, எனக்கு இப்போ யார் வராங்கன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த வேலையை சொல்கிறான். சொல்லி முடிச்சுட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனவுடனே வந்து நம்ம ஹீரோயினை ஹெலிகாப்டர்லேருந்து இறங்கி உள்ளே நடந்து வராங்க. கரெக்டாக அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டல் பாய் வந்து கரெக்டாக பேக்லாம் வாங்கிடுறான். அந்த ஹோட்டல் பாய் கேட்குறான், நீங்கள் எங்கேருந்து வந்தீங்கன்னு கேட்டவுடனே நான் லூசியானாலேருந்து வரேன். ஓ, உங்களோட செனட்டர் கூட இங்கே தான் இருக்குங்க. ஓ, செனட்டர் இங்கே இருக்காரா, அதனால தான் நம்ம லாஸ்ட் சண்டே அவரை மீட் பண்ண போலாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டவுடனே நம்ம ஹோட்டல் பாய் சாக்காயிடுறாரு. அப்படியே வந்து செக்இன் பண்ணலான்னு அந்த லேடி கிட்ட போகும்போது அங்கே தான் அந்த லொக்கேஷனை பார்க்குறா. வேறு லெவலில் இருக்குது. வாவ், அப்படியே எல்லா இன்டர்நேஷ்னலில் இருந்து எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க ஹாலிடேவை கொண்டாடுறதுக்கு. எல்லாம் ஹை லெவல் மல்டி பில்லியனர்ஸ் தான் இருக்காங்க அந்த இடத்துல பார்க்கறதுக்கு. ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ரிசப்ஷனிஸ்ட்டை, சே இதெல்லாம் பார்த்தா உனக்கு அழுணுன்னு தோணலையே அப்படின்னு கேட்குறாங்க. என்னது அப்படிலாம் இல்லையே அப்படின்ட்டு, உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறேன். என் பேர் இது, எனக்கு ஹோட்டல் ரூம் ஏதாச்சான்னு கேட்குமா, நீங்கள் இன்னும் 2 மணி நேரம் கழிச்சு தானே வருவீங்கன்னு எதிர்பார்த்தோம், அதுக்குள்ளே வந்துட்டிங்களே, இன்னொரு ரூம் ரெடி ஆகலை அப்படின்னும்போது, இல்லைப்பா எனக்கு ரூம் இமீடியட்டாக வேணும் அப்படின்னோடனே, எங்கள்கிட்ட பிரசிடென்ஷியல் சூட் தான் இருக்குது, அதுக்கு ஒரு நைட்டுக்கே பார்த்தீங்கன்னா $4000 ஆகும் அப்படின்னு சொன்னோன்னே, பரவாயில்ல கூட அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் எடுத்துடுறாங்க. அதுக்குள்ளே வந்து இவ பண்ணுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கவனிச்சு யார் இது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. டக்குன்னு நம்ம ஹோட்டலில் மேனேஜரும் டக்குன்னு கிட்ட வந்துட்டு, வெல்கம் டு த ஹோட்டல் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களோட ஸ்டே வந்து நல்லா ப்ளசண்ட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி போய் இன்வைட் பண்ணுறாரு. கரெக்டாக அதே டைமில் பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸ்-CEO ஆன கிரேகன் வந்து அந்த இடத்துல வராரு. கிரேகனை பார்த்த உடனே வந்து கிரேகன் அப்படின்னு உடனே வந்து மேனேஜர், ஓ உங்களுக்கு கிரேகன் தெரியுமா, இன்னும் அப்படின்னு ஒன்று எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு கிரேகனை வந்து இன்வைட் பண்ணுறதுக்காக மேனேஜர் போகிறாரு. வெல்கம் மிஸ்டர் கிரேகன். அப்புறம் மிஸ்ஸஸ் கிரேகன் உடனே டக்குன்னு, இது மிஸ்ஸஸ் கிரேகன் கிடையாது, இது என்னோட கலீக் அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க. இது ஜஸ்ட் அ பிஸ்னஸ் ட்ரிப் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. சொல்லி முடித்த உடனே வந்து இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஹீரோயின் அங்கே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா டக்குன்னு மேனேஜர் போயிட்டு, இந்தாங்க மேடம் உங்களோட பிரசிடென்ஷியல் ரூம் கீ அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த ஹோட்டல் பாய் வந்து அசஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. கரெக்டாக ஹோட்டல் பாயும் ஹீரோயின் அப்படி நடந்து போகும்போது அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு, அந்த ஆளுக்கு வந்து சிட்டி 4th குவார்ட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிராஸ் பண்ணும்போது டக்குன்னு யார் அந்த லேடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல் பாய் கிட்ட கேட்குறாங்க. அந்த ஹோட்டல் பாய் அவங்க ரொம்ப ரிச்சு, லூசியானாலேருந்து வந்திருக்காங்க, செனட்டர் கூட வந்து போன சண்டே கூட மீட் பண்ண தான் வந்து பிளானில் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதே டைமில் வந்து இந்த கிரேகனும் பார்த்திங்கன்னா அந்த காங்கிரஸ்மென் சொல்லிட்டு ஒரு இது வந்திருப்பான், அவனும் இவங்ககிட்ட வந்து பேச போகிறான். ஆக்சுவலாக வந்து கிரேகன் பார்த்தீங்கன்னா வந்து இந்த காங்கிரஸ்மெனையும் செனட்டரையும் பார்த்து அவனோட பிஸ்னஸை வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு தான் இங்கே ட்ரை பண்ணிகிட்ருக்கான். ஸோ இது பார்த்திங்கன்னா அவனோட வந்து கீப்பையும் சேர்த்து தான் கூட்டின்னு வந்திருப்பான். ஸோ கீப்பை வச்சே வந்து காங்கிரஸ்மெனையும் செனட்டரையும் கவுத்தணும் அப்படின்ற பிளான்லையும் வந்து கிரேகன் வச்சுட்டு இருப்பான். ரூமுக்கு போனவொடனே வந்து இந்த கரன்சி கன்வர்ஷன் ரேஷியோ தெரியாமல் வந்து எக்கச்சக்க காசு எடுத்து ஹோட்டல் பாய் கொடுத்து டிப்ஸாக கொடுப்பான். ஹோட்டல் பாய் அலறி போய் இவ்வளோ வேணான்னு சொல்லிட்டு அதுலேருந்து கொஞ்சம் பிரிச்சாக வந்துட்டு கொடுத்துட்டு இதுதான் கரெக்டான அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கான். அங்கேருந்து ரூமை வந்து ரூம் வியூவை பார்ப்பா பாருங்க, வேறு லெவலுக்கு அந்த மலை வந்து பனிமலையை பார்க்கும்போது சரி நம்மளாம் என்ன வாழ்க்கை வாழ்ந்தோம் அப்படின்ற மாதிரி அவள் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பா. அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரெஸ் கடைக்கு போயிட்டு மேக் மீ இன்டர்நேஷ்னல் அப்படின்னு சொல்லுவாள். அவ்வளோதான். அங்கே ஒரு பாட்டு போடுவானுங்க, பயங்கரமாக இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸையும் ட்ரை பண்ணி என்ன மாதிரி ட்ரெஸ்ஸு போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிடுறா. அங்கேருந்து கிளம்பி ஸ்ட்ரைட்டாக வந்து ஹோட்டலோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வர. ரெஸ்டாரண்ட்டில் வந்து கேன் ஹேவ் அ டேபிள் ஃபார் 1 அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேபிளில் போய் உட்காந்து அவள் போட்டிருக்க அந்த ஷாலை எடுக்கிறதுக்குன்னா அவளுக்கு அது பேர் கட்டத்தில், ஏன்னா இந்தியன் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அதை வந்து அந்த ஷாலை கட்டின உடனே வந்து கரெக்டாக அப்போ தான் சானிட்டராக கவனிக்கிறேன், யாரா இது புதுசாக இருக்குது அப்படின்னு உடனே டப்புன்னு நம்ம வந்து கீப்பு சொல்கிறா, இல்லை அவன் வந்து லூசியானில் வரா அப்படின்னு சொன்ன உடனே கிரேகன் வந்து கேட்பா, உனக்கு தெரியாத இது லேடி ஊர் தான் அப்படின்னும் போது, அப்படியே எனக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். கரெக்டாக உட்காந்த உடனே வந்து மெனு கார்டில் வந்து டீடான்னு சொல்லிட்டு அவளோட ஃபேவரட் செஃபோட பேர் பார்க்குறேன். செஃபோட பேரை பார்த்த உடனே வந்து நம்மளோட வெயிட்டரை வந்து சொல்கிறான், இந்த மாதிரி வந்து என்னோட செஃப் எல்லாம் இருக்குது அப்படின்னு. எல்லாமே நல்லா இருக்கே, இது வந்து திருப்பி நாளைக்கு செய்வார்னு கேட்கும்போது, இல்லை செஃப் வந்து ஒரு நைட்டுக்கு செய்கிறது தான், இன்னொரு நைட் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். சரி நான் எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிடுவான். அதே டைமில் கிரேகட் டேபிள்லையும் பார்த்தீங்கன்னா செனட்டர், கிரேகட் டேபிள், அப்புறம் காங்கிரஸ்மேன் எல்லோரும் உட்காந்துப்பாங்க. அப்போ காங்கிரஸ்மேனோட ஒய்ஃப் வந்து இல்லை நான் வந்து இந்த செஃப் வந்து பயங்கரமான ஃபேவரட், எனக்கு நான் அவரை மீட் பண்ணேன் அப்படின்னு. கிரேகனும் வந்து மேனேஜரை கூப்பிட்டு செஃப் இங்கே வர சொல்லு அப்படின்றாரு. கரெக்டாக இவன் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண உடனே அதே டைமில் கிச்சனில் நம்ம செஃப் வந்து கத்திருக்காட்டி, எதுவுமே இல்லாமல் எதுனா சாப்பிட, ஃபேட் வேணான்றீங்க, வினிகர் வேணான்றீங்க, அது வேணாம் இது வேணாம், அப்புறம் எதுக்கு சாப்பிட்றீங்க அப்படி கத்தின்னு இருப்பார். கரெக்டாக அதே டைமில் இவளோட மெனு எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. இதில் வந்து அப்படியே என்ன வேணுமோ அதை செய்ய சொல்லியிருப்பா, எல்லாமே செய்ய சொல்லியிருப்பா. அவனே நம்ம ஆள் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, சூப்பர் நானே செஞ்சிடறேன், எல்லா டிஷ்ஷையும் ஒருத்தருக்கு கொடுத்துட்டு ஒரு டிஷ்ஷை அவரே செய்வார். எல்லாத்தையும் செஞ்சுட்டு பக்காவாக வந்து எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. அரேஞ்ச் பண்ணி முடித்த உடனே வந்து இவளுக்கு வந்து எல்லாமே சாப்பிடணும், செம்ம ஹாப்பியாக இருப்பாள். கரெக்டாக வந்து அந்த
அந்த செஃப் அங்கே உள்ள ஒரு செஃப் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ரொம்ப பெரிய செஃப் உள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா வந்து இது கிரேகனை பார்த்து ஹாய் காமிச்சிட்டு ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக இவக்கிட்ட உட்காந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. 2 பேரும் ஜோக் அடிச்சுன்னு இருப்பாங்க. நம்ம கிரேகனால் தாங்கிக்க முடியாது, டென்ஷனாக ஐயோ என்னடா பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருக்கும்போது உடனே அங்கே கிரிக்கெட் டேபிளில் இருக்கவங்க எல்லாரும் யார் ஏன் இவ்வளோ அட்ராக்ஷனும் வந்து அவளுக்கு கொடுக்குறாங்க எல்லாரும், எதனால் இந்த மாதிரி இருக்குது, யார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்யூரியஸ் ஆக ஆரம்பிச்சிடறாங்க. அடுத்த சீனில் நம்மளோட மொட்டை ஹீரோ வந்து என்ன பண்ணுறான், கரெக்டாக அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அந்த டாக்டர்கிட்ட ஐயோ என்ன தான் பண்ணீங்க, ஏன் என் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஒரு மாதிரி வியர்டாக பிஹேவ் பண்ணுறா, வேலையை ரீசெட் பண்ணுறா அப்படின்னா நம்மள அப்போ தான் வந்து யோகாசனம்லாம் பண்ணுறாரு. அவன் நம்மளால் டென்ஷன் டே சொல்கிறே இல்லை அப்படின்னு அப்புறம் சொல்லிடுறான் இல்லை அவளுக்கு வந்து டியூமர் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே நம்மளால் ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. கரெக்டாக அதே டைமில் நம்ம ஹீரோயின் வந்து இங்கே வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. இருக்கிற எல்லா செஷனும் மசாஜ் எக்ஸசைஸு மெனிக்யூர் பெனிக்யூர் எல்லாத்தையும் வந்து பண்ணி என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் ஹாட் பாத்தில் வந்து குளிச்சுட்டு இருக்கும் போது வந்து கரெக்டாக அதே டைமில் செனட்டரும் அங்கே வராரு. செனட்டர் வந்து ஹாய் நான் வந்து உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக பேசணுமா. இவங்க பேசுகிறத வந்து கிரேகன் வந்து ரொம்ப தூரத்தில் பார்த்துட்டு என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி சரி அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. லிஃப்ட்டில் ஏறி வந்து கீப்போடு வந்து கிஸ் அடிச்சுன்னே இருக்கிறாங்க. கரெக்டாக நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணிடுறாங்க. நம்ம கிரேகனும் நம்ம ஃபார்முலா இன்ட்ரடியூஸ் ஆகலை அப்படின்னு சொன்னோடனே கிரேகனை தெரியாமல் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். நம்ம கிரேகனால் அதை தாங்கிக்கவே முன்னாடி யாரா நீங்கள் எப்பட்றா என்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு அப்படின்னும் போது யோசிக்கிறான். என்ன நடக்குதுன்னு புரியல, ஆனால் டென்ஷனே ஆகிறான். கரெக்டாக அந்த கீப்பும் நம்ம வந்து இந்த எம்பையர் பில் பண்ணுறதெல்லாம் மறந்துட்டு நம்ம வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது மூஞ்சால் லட்சம் மாதிரி ஒன்று பேசி விட்டுறேன். நம்ம ஆள் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுறான். ஏன்டா இப்படி பேசினா அப்படின்ற மாதிரி ஆகிடுது. கரெக்டாக நம்ம ஹீரோயின் வந்து பெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பெட்டோட பில்லோ வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து அந்த ஃப்ளோர் மேனேஜரை வந்து என்ன மேடம் எல்லாம் ஓகே உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது எல்லாம் ஓகே தான், எனக்கு நாளைக்கு இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னலாம் ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் உனக்கு இந்த மசாஜ் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து அவங்களுக்கும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அடேங்கப்பா. அடுத்த நாள் ப்ரோக்ராம் ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் ஸ்கீ ப்ராக்டிஸ்க்கு போயிடுறாங்க. ஸ்கீயில் வந்து அவங்க இது வரைக்கும் பண்ணதே கிடையாது அப்படின்றனால ஃபஸ்ட்டு டைமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. 1-2 தடவை விழுறாங்க. அப்புறம் 3வது தடவை ட்ரை பண்ணும்போது அவங்க வந்து ஸ்கிட்டாகி அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. தப்பிச்சு போல் அங்கேருந்து தெரியாமல் போயிடுறாங்க. செம்ம ஸ்பீடாக போய்ட்றாங்க. போகிற வரவங்களாம் தள்ளி விட்டு வேறு போய் வேகமாக போயிட்டுருக்காங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம செனட்டரும் கிரேகனும் அப்புறம் அந்த கீப்பு எல்லோரும் வந்து ஸ்கீயிங் பண்ணிட்டு அங்கே நின்றுட்டுருக்காங்க. நம்ம செம்ம ஸ்பீடாக அவங்களே கிராஸ் பண்ணி வேகமாக போகிறாங்க. இதை பார்த்த கிரேகரால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அங்கே திருப்பியும் வந்து பயங்கர வேகமாக வந்து நம்ம ஹீரோயினை துரத்திக்கிட்டு போயிட்டு இந்த மாதிரிலாம் நீ போகக்கூடாது தப்புக்கு பண்ணும்போது டக்குன்னு நம்ம ஹீரோயினுக்கு பேலன்ஸ் ஆகிருந்து நம்ம கிரேகன் மேலேயே நின்றுடுறாங்க. உரி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. ஒரு பாயிண்டில் வந்து கிரேகனே வந்து ஸ்னோவில் தள்ளி விட்டுட்டு அவங்க வேகம் போயிடறாங்க. அதை பார்த்த கிரேகன் இன்னும் வேகமாக துரத்துறான் நம்ம ஹீரோயினை. துரத்தி வேகமாக போயிட்டுருக்கும் போது கடைசியில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோயினை ஸ்டைலாக கெத்தாக ஒரு பெஞ்சு மேலே டம்முன்னு இறங்கி நின்றுறாங்க. கிரேகன் போய் ஸ்னோவில் முட்டி நின்றுக்கிறாங்க. இதே வந்து ஃபோட்டோலாம் வேறு எடுத்துகிட்டு செம்மையான கிரேகன் காட்டை மாவில் இப்படிலாம் நீ ஸ்கீப் பண்ணி 2 வருஷத்தில் வந்து செத்தே போய்ட்டு அப்படின்னுவா நாளில் கழுவு போட மாட்டேன் அப்படின்னு நக்கலாக சொல்லி முடிச்சிடுறாங்க. அடுத்த சீன்லேயே வந்து நம்ம ஹீரோயின் அந்த கீப்பு எல்லோரும் பார்த்திங்கன்னா ஒரே ரூமில் வந்து மசாஜ் எடுத்துகிட்டு இருக்காங்க. மசாஜ் எடுத்துகிட்டு இருக்கும் போது வந்து நம்ம கீப் வந்து கொஞ்சம் ரொம்ப ஹார்ஷாக வந்து அந்த மசாஜ் பர்சன்கிட்ட சொல்கிறாங்க. அது போய் பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் காண்டே நீ அந்த மாதிரி பேசுறதுலாம் வந்து தப்பு அப்படின்ற சொல்லிடுறாங்க. அப்படியே ஐயோ அப்படின்ற மாதிரி இது அங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி. அதாவது வந்து நம்ம ஹீரோயின் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. அங்கே வரவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஹை லெவல் பீப்புள் அப்படின்றதுனால இங்கே வேலை செய்கிறவங்க யாரும் வந்து எதிர்த்துலாம் பேசவே முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தினால பட் வந்து நம்ம ஹீரோயின் நம்மளுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. ஒன்று நம்ம அங்கே வேலை செஞ்சது எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. அங்கே பக்கத்தில் வந்து ஒரு இடத்துல வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். நான் கிரிக்கெட்டோட கீப்பு தான் வந்து எல்லாருக்குமே தெரியுதா ஓப்பனாகவே அப்படின்னும் போது ஆமாம் ஆப்வியஸாக அப்படின்னும் போது நான் வந்து அவங்க காட்டில் தான் வேலை செய்கிறேன். ஆனால் வந்து எனக்கு வந்து யாருமே ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. எனக்கு இந்த வேலையை விட்டுனா எனக்கு வந்து லைஃபே இல்லை அப்படின்னும் போது நான் ஸ்கூல்ஸை கூட ஒழுங்காக முடிக்கல அப்படின்னும் போது டக்கு நம்ம ஹீரோயின் அப்போது ஸ்கூலில் முடி வேறு வேலை பாரு அப்படின்னு ஓப்பனாக சொல்லி ஒரு பக்கா அட்வைஸ் கொடுத்துறாங்க. அதில் வந்து நம்ம கீப்பும் வந்து செம்ம இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க நம்ம ஹீரோயினை பார்த்தவொடனே. அடுத்த சீன்லேயே வந்து நம்ம கிரேகன் வந்து டென்ஷன் ஆகிறான். அந்த அசிங்கப்பட்டதில் வந்து டென்ஷன் ஆகி அவள் யாருன்னு தெரியலையே ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்னும் போது டக்குன்னு வந்து நம்ம கீப்பும் சொல்கிறா அவள் ரீட்டெயிலில் தான் வேலை செஞ்சாங்களாம். அதனால் வந்து ஐ திங்க் வந்து அவங்க வந்து வால்மார்ட்டோட பெரிய எக்ஸிக்யூட்டிவ் கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கரெக்டு நம்ம வந்து எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரு எனக்கு ப்ளட் ப்ரெஷர் ஆகிடுச்சு வா நம்ம மேட்ரு பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்டு அதெல்லாம் வந்து வேறு ஆள் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கீப் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அடுத்த சீனில் எல்லாருமே வந்து டைனிங் ஹாலில் மீட் பண்ணுறாங்க. செனட்டர் வந்து நீங்கள் ஏன் எங்கள் கூட ஜாயின் பண்ணக்கூடாது நம்ம ஹீரோயினை பார்த்து கேட்குறாரு. ஹீரோயினும் வந்து சரி ஓகே அப்படின்னுட்டாங்க. பட் கரெக்டாக அதே டைமில் இந்த ஹோட்டல் மேனேஜர் வந்துட்டு செஃப் டேடி வந்து உங்களுக்காக வந்து ஒரு ஸ்பெஷல் டேபிள் ரிசர்வ் பண்ணியிருக்காரு ப்ளீஸ் டூ அங்கே வாங்க அப்படின்னோடனே நம்ம ஹீரோயினும் வந்து சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் என் கூட ஜாயின் பண்ணி என்கிட்ட ஸ்பெஷல் டேபிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அங்கே போய் உட்காந்துறாங்க. நம்ம கிரேக்கர் மட்டும் வந்து திமிரு பிடிச்சி போய் அங்கே தனியாக உட்காந்துட்ருக்கான். ஆனால் எல்லோரும்
எல்லாரும் இங்கே ஜாலியாக சிரிச்சு பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு உடனே சரி தலையேற்றுன்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து காங்கிரஸ்மேனுக்கும் அவங்க ஒய்ஃப்க்கு நடுவில் வந்து உட்கார்றப்பில் உட்காந்த உடனே வந்து கரெக்டாக செஃப் வராரு. செஃப் வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் சார், நீங்கள் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டு, உங்களுக்காக நான் வந்து ஸ்பெஷலாக நிறைய செஞ்சுருக்கேன், ஆனால் வந்து நான் எந்த ஒரு ஆல்ட்ரேஷன் செய்ய மாட்டேன், எனக்கு பிடிச்ச மாதிரி நான் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு. கண்டிப்பாக கொண்டு வாங்க அப்படின்றாங்க. மிச்சவங்ககிட்டே அதே சொல்கிறாரு, எந்த ஆல்ட்ரேஷன் கிடையாது, நான் எப்படி செய்யணும் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செஞ்சு எடுத்துடுவாங்க. எல்லாருமே சாப்பிட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. ஹாப்பி ஆகிட்டு நம்ம டக்குன்னு எல்லோரும் கேட்குறாங்க, எப்படி நீங்கள் இப்படிலாம் இருக்கீங்க, நீங்கள் எப்படி இந்த மாதிரி வந்து ஜாலியாக இருக்கீங்க அப்படின்லாம் கேட்டுங்கும் போது அவங்க வந்து கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கும்போது சரி நாளைக்கு என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு காங்கிரஸ்மேன் கேட்குறாரு. காங்கிரஸ்மேன் கேட்க ஒரு உள்ள இவர் வந்து கிரகு உள்ள நுழைஞ்சு இல்லை நாளைக்கு நம்ம வந்து கிளாஸ் ஃபேக்ட்ரி வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ரொம்ப ஹீரோயின் இன்டர் பண்ணி நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் நாளைக்கு வந்து பேஸ் ஜம்பிங், அதாவது வந்து டேம் மேலேருந்து எகிரி குதிக்க போகிறாங்க பேராஷூட் பொண்ணு அப்படின்றத சொல்கிறாங்க. எல்லோரும் எக்ஸைட் ஆகிறாங்க. இன்னும் கிரேகர் இன்னும் காண்டாகி நாளைக்கு நான் பார்க்கறதுக்கு வர மாட்டேன், நானும் உங்கள் கூட சேர்ந்து குதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் வந்து டேம் மேலேருந்து எல்லோரும் எகிரி குதிக்க ரெடியாகிறாங்க. இன்ஸ்ட்ரக்டர் சொல்கிறாரு, ஏற்கனவே நிறைய பேர் இந்த டேம் மேலேருந்து எகிரி குதிச்சு நிறைய பேர் செத்துருக்காங்க, அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க, எப்படி குதிக்கணும்லாம் சொல்லிடுறாங்க. டக்குன்னு குதிக்கிறது யார் ஃபஸ்ட்டு குதிக்கிறீங்கன்னு இன்ஸ்ட்ரக்டர் கேட்கும்போது லேடிஸ் ஃபஸ்ட்டுன்னு கிரேக்கர் சொல்லிடுறாப்புல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை நல்லா மூச்சு இழுத்துவாங்க, கரெக்டாக பர்ஃபெக்டாக எகிரி வச்சுறாங்க. எகிரி வச்சுட்டு பேராஷூட்டும் ஓப்பன் பண்ணாங்க. ஆனால் இதை பார்த்த கிரேக்கர் வந்து அலறிட்டு ஐயோ நான்லாம் இல்லை டெக்னிக்கல் ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பார்த்துட்ருக்காங்க. அவங்ககிட்ட சொல்லிட்டு எகிரி வச்சு ஓடிடுறாரு. அடுத்த சீன்லேயே ஹோட்டலில் வந்து எல்லா ஸ்டாஃப்ஸும் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. உட்காந்து பேசும்போது எப்படி வந்து நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக எல்லாரையும் வந்து நல்லா ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது எல்லோரும் வந்து நல்லா ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. அதில் அந்த ஃப்ளோர் மேனேஜர் மட்டும் கொஞ்சம் ஊருன்னு வச்சுருப்பாங்க. அதே டைமில் வந்து கிரேகர் வந்து அந்த ஃப்ளோர் மேனேஜரை கூப்பிட்டு கையில் காசு கொடுத்து இவ யார் அவளோட ஸ்டப்ஸ் எல்லாம் வந்து பார்த்து என்கிட்ட சொல்லு உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. டக்குன்னு அந்த சீன் முடிஞ்ச உடனே நம்ம ஹீரோயினும் அந்த சீஃப் டீடரும் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கு போய் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் வந்து சாப்பாடு பற்றிலாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் செஃப் போயிடுறாரு. நம்ம ஹீரோயின் மட்டும் அப்படியே வந்து ஊரில் வந்து அப்படியே ஜாலியாக சுற்றி பார்த்துட்ருக்காங்க. அப்படியே அவங்க சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது தான் சாக போகிறேன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்க மைண்டில் வந்து வர ஆரம்பிக்கும். அவங்க ஒரு மாதிரி லைட்டாக டிசப்பாயிண்ட் ஆகிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நம்ம ஹோட்டலுக்கு போகும்போது கரெக்டாக ஹோட்டலில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஆளுங்களாம் வந்து வந்துடுறாங்க. வந்து எங்கே போயிருந்த நீ வா நம்ம வந்து இது ஆட போகலாம், கசினோக்கு போகலாம், போய் வந்து சூதாட்டம் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இல்லை நான் வந்து எனக்கு மூடு இல்லை அப்படின்றாங்க. பட் வந்து இவங்க ரொம்ப கம்பல் பண்ணுறனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள வந்து போகிறதுக்கு ரெடியாங்க. அந்த கசினோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் அவங்க சிஸ்டருக்கு எழுதுகிறேன், இந்த மாதிரி வந்து நான் சாக போகிறேன், இந்த காசை வச்சு நான் என்னோடய சாவை வந்து பார்த்துக்கோ, அதே மாதிரி வந்து நான் வந்து பாக்ஸ்குள்ளே என்னை வந்து அடைக்காதீங்க, என்னை வந்து கிரிமினேட் பண்ணிவிடுங்க அப்படின்றதையும் வந்து ஒரு லெட்டரில் எழுதி வச்சுட்டு அது காசு வந்து வச்சுட்டு கசினோக்கு போய் விளையாடுறா. அங்கே விளையாடும் போது வந்து இவ பார்த்திங்கன்னா அவளோட மொத்த காசையும் வந்து 17 பிளாக் அப்படின்ற ஒரு இடத்துல வச்சாரா. இவளை பார்த்த உடனே எல்லாருமே வந்து சரி அதே இடத்துல வந்து வைக்கிறாங்க. ஃபஸ்ட் டைம் வின் பண்ணுறா, சரி ஓகே சொல்லிட்டு செகண்ட் டைம் வைக்கிறான், தேர்ட் டைம் வின் பண்ணிடுறான். 3 தடவை வின்னரோ வந்து வின் பண்ணிடுறான். இவளுக்கே வந்து ஒரு மாதிரி சர்ப்ரைஸ் ஆகிட்டு என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுருக்கேன். சரி அதுக்கப்புறம் வந்து திருப்பி வந்து மாற்றிலான்னு நினைப்பா, திருப்பியும் வின் பண்ணிடுவா. அதுக்கப்புறம் சரி போதும் அப்படின்னு கிளம்புறா. மொத்தமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து $1,00,000 வந்து இவள் வந்து அங்கே வின் பண்ணியிருப்பா. அதுவே வந்து ஒரு பெரிய சர்ப்ரைசிங்காக இருக்கும். எல்லோரும் வந்து செம்ம ஹாப்பி ஆகிடுவாங்க. ஸோ அந்த காசை வந்து கேஷ் ஆக்கிட்டு அவள் வந்து அந்த ஹோட்டல் வந்து ஒரு ஓப்பராக நடந்துகிட்ருக்கும். அந்த ஷோ பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து அதே டைமில் இந்த ஃப்ளோர் மேனேஜர் என்ன பண்ணுவான்னா வந்து அவள் ரூமுக்குள்ளே போய்ட்டு என்ன இவளை பற்றி இருக்குது எல்லாத்தையும் தேடிட்டு இருப்பா. அதில் வந்து இவளோட ஒரு ஐடி கார்டு இருக்கும். இவள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரேகரோட கடையில் தான் வந்து வேலை செய்கிறா அப்படின்ற விஷயம் வந்து இருக்கும். அது கூடவே பார்த்திங்கன்னா அந்த லெட்டரையும் பார்த்துருவா. அந்த லெட்டரில் வந்து படிப்பா. இவளுக்கு அப்போ தான் வந்து அந்த டிசீஸ் இருக்கிற மேட்ரே வந்து தெரியும். தெரிஞ்சவொடனே வந்து ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவா. இந்த ஷோ முடிஞ்ச உடனே நம்ம ஹீரோயினும் பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்ஜுக்கிட்ட நின்று வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பா. கரெக்டாக செனட்டர் வந்துட்டு பேசினுக்கும் போது செனட்டர்கிட்ட சொல்லுவாள், நீ வேலைக்கு போகிறதுக்காக தானே நின்றுட்டுருக்க, இந்தமாதிரி வேலைக்கு போகாத, உங்கள் மக்களுக்காக நல்லது செய்ய அப்படின்னு சொல்லிடுவான். அது வந்து செனட்டரோட ஃபீலிங்ஸுமே வந்து லைட்டாக வந்து மாற்றி விட்டுருது. இதே டைமில் நம்மளோட ஹீரோவும் பார்த்திங்கன்னா வந்து கிளம்பி அங்கேருந்து ஊர்லேருந்து வந்துட்டுருக்காரு நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக. அடுத்த சீன்லேயே வந்து இந்த கசினோலேருந்து நம்ம ஹீரோயின்லாம் வந்து ரூமுக்கு வந்தோடனே நம்மளோட ஃப்ளோர் மேனேஜர் வந்து ரொம்ப அக்கறையாக வந்து நம்ம ஹீரோயின்கிட்ட இருந்தாலும் ரொம்ப பாசமாக பேசுகிறாங்க. நம்ம ஹீரோயின் என்னடா இவ ரொம்ப வித்தியாசமாக வந்து ரொம்ப பாசமாலாம் பேசுகிறா அப்படின்னும் போது நான் உன் லெட்டரை படித்தேன் அப்படின்னா ஏன் லெட்டரை படித்தா அப்படின்னு சாரி எனக்கு இந்த மாதிரி இதான் வேலையே அப்படின்ற மாதிரி சொல்லிடுவா. பட் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிடுறா. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், சாவு நம்மக்கிட்ட சொல்லிட்டா வருது அப்படின்னு கரெக்டாக சொல்லிகிட்டு இருக்காங்க. சொல்லி முடிச்சோன்னா நம்ம ஆள் வந்து லேண்ட் ஆகிறாரு. லேண்ட் ஆன உடனே வந்து கேபை பிடிச்சி நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்கு அந்த ஹோட்டலுக்கு போயிட்டுருக்காரு. ஹீரோயினை பார்க்கணும்னு சொல்லிட்டு கேபில் போயிட்டுருக்காரு. அதே டைமில் ஹீரோயினும் வந்து ஹீரோவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்லேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு ஏர்போர்ட் நோக்கி போயிட்டுருக்காங்க. ரெண்டு பேரும் வந்து எதிர்க்க போயிட்டே இருக்கும்போது கரெக்டாக ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அவலாஞ்ச் வந்து அந்த ரோடே வந்து பிளாக் ஆகிடுது. அவலாஞ்சுக்கு 2 சைட்லேயும் பார்த்திங்கன்னா ஹீரோயினாக இருக்கிறாங்க. வேறு வழியே இல்லாமல் ஹீரோயின் அவங்க ரூமுக்கே திரும்பி போயிடுறாங்க. ஹீரோ வந்து கேப் போகாது அப்படின்னாலும் பரவாயில்ல நான் நடந்தே போவேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நடந்தே போக ஆரம்பிச்சிடுறாரு.
அங்கே பார்த்தீங்கன்னா வந்து நியூ இயருக்காக வந்து பயங்கர கிராண்டாக வந்து கிச்சனில் செம்ம வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. நடக்கும்போது ஹீரோயினும் அங்கே போயிட்டு என்ன செஃப் நானும் ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறாங்க. சார் நீங்கள் இல்லாமல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது தான் தெரியுது செஃப்புக்கும் இந்த மேட்டர் தெரிஞ்சிச்சு அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா செஃப் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாரு. அதெல்லாம் கண்டுக்காதீங்க வாங்க அதை பற்றி யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடறாங்க. முடிச்சுட்டு எல்லோரும் வந்து ஜாலியாக வந்து சமைச்சிட்ருக்காங்க. சமைச்சு முடிச்ச உடனே அது மொத்த கிராண்ட் ஃபீஸ்ட்டையுமே அங்கே செட் பண்ணிடுறாங்க. செட் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து செஃப்பும் வராரு. ஹீரோயினை கூப்பிட்டு இந்த டிஷ்ஷஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்மளோட கெஸ்ட்டும் வந்து ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பேரையும் வந்து சொல்லி பாராட்டுறாங்க. ஸோ நியூ இயர் பார்ட்டியாக நம்ம ஹீரோயின் வந்து கிளம்பி ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதே டைமில் வந்து நம்ம டாக்டர் அதே டைமில் வந்து அந்த மிஷினுக்குள்ளே அவரே போய் பார்க்குறாரு. அவர் மூளைக்குள்ளே எப்படின்னு பார்த்தா கடைசியில் அந்த அவரோட மூலையிலையும் வந்து அதே நம்ம ஹீரோயினுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து டியூமர் இருக்குன்னு சொன்னாங்களோ அதே இடத்துல இருக்குது. அப்போ என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா வந்து மிஷினில் தான் ஃபால்ட்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அண்ட் மீன் டைமில் வந்து நம்ம ஹீரோயினும் வந்து கண்ணாடியை பார்த்து வந்து நெக்ஸ்ட் லைஃப்லாவது நம்ம வேறு மாதிரி இருக்கணும், தைரியமான ஆளாக இருக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப உருக்கமாக அவங்களே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மீன் டைமில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த டாக்டர் வந்து கரெக்டாக வந்து ஹீரோயினோட வீட்டுக்கு போய்ட்டு அந்த பையன்கிட்ட அந்த ஹீரோயின் எங்கே இருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனை கேட்டுறான். மேட்ரு வந்து இவ்வளோ தூரத்தில் இருக்காங்க அப்படின்றதுனால என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறான். அடுத்த சீன்லேயே வந்து நம்ம ஹீரோயின் வந்து பார்ட்டியில் வந்து கலந்துக்கிறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸோட. எல்லோரும் வந்து ஒன்றா உட்காந்துட்டு இருக்கும்போது வந்து நம்ம கிரேகர் பார்த்திங்கன்னா வந்து எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்ச மாதிரி வந்து இவளை பற்றி என்ன வந்து தெரியுமா, இவ யார் தெரியுமா, இவ என் கடையில் தான் வேலை செய்கிறா, இவ 25,000 தான் வருஷத்துக்கு சம்பாதிக்கிறா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் சொல்லிகிட்டு இருக்கா. சொல்லும் போது இவன் வந்து ஒரு ஃப்ராட்லண்ட் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம ஹீரோயினை வந்து நான் என்றைக்குமே பணக்காரி அப்படின்னு நான் சொன்னதே இல்லை, நான் வந்து சாவ போகிறேன் அப்படின்றோம். கரெக்டாக அதே டைமில் செஃப் வந்து அப்படின்னா இருக்கட்டும் நான் சொல்லிட்டேன் அது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் சாவ போகிறேன், அதனால தான் வந்து என்னோடய எல்லா சேவிங்ஸுமே வந்து செலவு பண்ணலாம் நான் இங்கே வந்தேன், நான் வந்து என்றைக்குமே வந்து உங்கள்கிட்ட நான் பணக்காரன் எனக்கு இவ்வளோ இருக்குது அப்படின்றது நான் சொல்லவே இல்லை, மோர் ஓவர் நான் வந்து உங்கள் எல்லார்ட்டையும் ரொம்ப ஹானஸ்ட்டாக இருந்துட்டது என்னோடய தப்பு தான், யாராவது கஷ்டப்பட்டீங்கன்னா மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. பட் வந்து என்ன அவனை வந்து இங்கே இருந்த கிரேகரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவனுக்கு எதிர்க்க எல்லாருமே வந்து அவனை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த காங்கிரஸ்மேன் அவன் ஒய்ஃப் அவங்க ஏந்தே போயிடுறாங்க அவங்க டேபிள்லேருந்து. அடுத்தடுத்து வந்து அவனோட கீப்பும் அவனோட ஃப்ரெண்டு செனட்டர் எல்லாருமே வந்து அந்த டேபிள் விட்டு எழுந்து போயிடுறாங்க. காண்டான நம்ம கிரேகர் வந்து இருக்கிற மொத்த சருகையும் எடுத்து அவரே வந்து குடிச்சிக்கிட்டே இருக்கும்போது காண்டாயிறாரு. அதே டைமில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபேக்ஸ் வந்து மிஷினில் வந்து வருது. ஆனால் வந்து ரிசப்ஷனிஸ்ட் அதை பார்க்க மாட்டாங்க. படத்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் வந்து அந்த ரிசப்ஷனிஸ்ட் கேட்பாங்களே இதில் நீங்கள் என்ஜாய் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த தடவை அவங்க உண்மையுமே என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபேக்ஸை கவனிக்காமலே விட்டுடுறாங்க. அண்ட் மீன் டைம் வந்து அந்த கீப்பை வந்து நம்ம ஹீரோயின்கிட்ட போய்ட்டு நான் கிளம்புறேன், நான் போய்ட்டு திருப்பி நான் என் ஸ்கூல்ஸ்லேயே வந்து ஜாயின் பண்ணி என் எஜுகேஷனை முடிக்க போகிறேன் அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது அந்த ஹோட்டல் பாய் வந்துட்டு எமர்ஜென்சி அப்படின்வான். என்ன நம்ம கீப்பாண்ணா கிரேகர் வந்து மொட்டை மாடிலேருந்து எகிரி குதிச்சிட்டார் அப்படின்வான். இல்லை எகிரி குதிக்காக வெயிட் பண்ணுறாரு அப்படின்ன உடனே டக்குன்னு வந்து அந்த கீப்பும் ஹீரோயினும் வந்து ஓடுறாங்க. மொட்டை மாடிக்கு ஓடி போய் பார்க்குறாங்க. அதே டைமில் செனட்டரும் காங்கிரஸ்மேனும் வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து பார்த்துட்ருக்காங்க. நம்ம கிரேகரை வந்து அந்த மொட்டை மாடியோட கிளிஃபில் உட்காந்து ஃபுல்லாக குச்சி நான் குதிக்க போகிறேன் அப்படின்னு நின்றுருக்காரு. பைப்பில் ரொம்ப நேரமாக குதிச்சுட்டு உட்காந்துக்கிறான். குதிப்பான்னு பார்க்குறோம், குதிக்க மாட்டானே. கரெக்டாக அதே டைமில் நம்ம ஹீரோயினும் வந்துடுறாங்க. வந்துட்டு என்னடா பண்ணுற லூசு பையா அப்படின்றாங்க. இல்லை இந்த ஃபெயிலியரை வந்து என்னால் தாங்கிக்க முடியாது, நான் குச்சே ஆகணும் அப்படின்றது சொல்லுவான். முதல்ல நீ நிறைய விஷயங்களை மாற்றணும் வாழ்க்கையில் அப்படின்றதெல்லாம் சொல்லிவிட்டு அப்போ எப்படி சக்ஸஸ்ஃபுல் ஆகுது அப்படிலாம் கேட்பான். உன்ன மாதிரி எனக்கு வந்து 5 பாயிண்ட்ஸ் வந்து எப்படி உன் லைஃப்பை மாற்றணும் அப்படிலாம் என்னால் சொல்ல முடியாது, என் லைஃப் ரொம்ப சிம்பிளான ஒரு லைஃப் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். உனக்கு ட்ரீம்ஸ்லாம் இருக்கா? இருக்கு, நான் வந்து எனக்கு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்படியே யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னா அவரும் ஆஃபீஸ் தான் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லி முடிக்கிறாங்க. கரெக்டாக வந்து அதே டைமில் எல்லோரும் க்ரௌடுக்கு இவங்க 2 பேரும் ஹாப்பி நியூ இயர் வேறு சொல்லிட்டு இருக்காங்க கீழே இருக்கவங்களுக்கு. அண்ட் மீன் டைமில் இவளோட பாய் ஃப்ரெண்டும் அதே இடத்துக்கு வந்துடுறா. வந்துட்டு குதிக்காத அப்படின்னு சொல்லிட்டு நான் மேலே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு உள்ளே போகிறான். கரெக்டாக அந்த ஹோட்டல் பாய் வந்து அவங்ககிட்ட இந்த பேக்கை வாங்கிட்டு லிஃப்ட்டில் வந்து அவனை வந்து அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். கரெக்டாக அதே டைமில் வந்து இந்த ஃப்ளோர் மேனேஜர் வந்து இந்த ஃப்ரண்ட் ரிசப்ஷனிஸ்ட் வந்து நாளைக்கான கெஸ்ட்டு லிஸ்ட் உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்ற விஷயத்தை கேட்க வராங்க. அந்த இடத்துல வந்து ஃபேக்ஸ்லேருந்து ஒரு பேப்பர் கீழே வந்திருக்கு. என்னடான்னு பார்த்தா வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து மிஸ்டயக்னோஸ் பண்ணுற டியூமர் கிடையாது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இதில் போட்டிருக்கு. அதை எடுத்துகிட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு அவங்களும் வந்து ஓடுறாங்க. மீன் டைம் வந்து நம்ம ஹீரோவும் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின்கிட்ட போயிட்டு நீயும் குச்சிடாத, நான் வந்திருக்கேன், நான் உனக்காக தான் வந்தேன், உனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச உடனே நானும் வேலையை குவிட் பண்ணிட்டு உங்க கூட தான் வந்து 5 நிமிஷம் வாழ்ந்தாலும் சரி 50 நிமிஷம் வாழ்ந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் இந்த இடத்துல வந்து கொட்டுறான். நம்ம ஹீரோயின் வந்து செம்ம ஹாப்பியாகிடுறாங்க. கரெக்டாக அதே டைமில் வந்து நம்மளோட ஃப்ளோர் மேனேஜரும் ஓடியா வந்து இது பாருங்கள், இந்த மாதிரி வந்து இந்த டாக்டர்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேக்ட்ஸ் வந்திருக்கு, நீங்கள் வந்து மிஸ்டயக்னோஸ் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு அந்த நோயே இல்லை, உங்களுக்கு டியூபரே இல்லை, நீங்கள் வாழ போகிறீங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் சிரிச்சிக்கின்னு என்னடா இப்பயும் வாழ்வியா இல்லை என்னை விட்டு போயிடுவே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட கேட்குறாங்க. நான் கண்டிப்பாக உங்க கூட தான் வாழ்வேன்னு சொல்லிட்டு அப்போ தான் ஒரு கிஸ் அடிக்கிறாங்க. எல்லோரும் ஒரே ஹாப்பியாகிடுறாங்க.
அப்புறம் எப்படியோ வந்து நம்ம ஹீரோயினும் அந்த கிரிகரியும் வந்து ஈத்துன்னு வந்து உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்து அடுத்த சீன்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயினும் வந்து அவங்க சொந்த ஊர்லேயே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்கு சீஃப் கெஸ்ட்டாக நம்ம பெரிய செஃப்பும் வந்து வந்துடுறாங்க. அண்ட் மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்ச எல்லாருமே பார்த்திங்கன்னா வந்து இந்த ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங்கும் வராங்க. எல்லாம் ரொம்ப ஹாப்பியாகவும் வந்து இந்த படத்தை முடிகிறாங்க. அதாவது வந்து என்ன சொல்ல வராங்கன்னா வந்து அடுத்த லைஃப் வந்து என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளால் கெஸ்ஸே பண்ண முடியாது அப்படின்றது தான் இந்த லைஃப்பில் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்த அந்த கீப்பு பார்த்திங்கன்னா வந்து அவளோட பிஸ்னஸ் ஸ்டடீஸை முடிச்சுட்டு இந்த ஹோட்டல்லே திருப்பி வேலைக்கு சேர்ந்துடுறான். அண்டு இந்த டாக்டரு வேலையை விட்டுட்டு வந்து மாங்கா போயிடுறான். நம்ம கிரேகரும் அந்த பிஸ்னஸை விட்டுட்டு மாங்கா போயிடுறான். ஸோ நீங்களும் வந்து உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா அது வந்து பெர்மனெண்ட் இல்லை அப்படின்றது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த நேரத்தில் என்ன வேணால் மாறலாம் அப்படின்ற ஒரு ஹாப்பி நோட்டோட இந்த ஃபீல் குட் மூவி எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சந்தர்ப்பமும் இல்லை கதைகளோ நீங்கள் கேட்டிருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி கதைகளை நீங்கள் அடிக்கடி கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வார போடுற வீடியோ உங்களை ரீச் பண்ணும். திருப்பியும் இன்னொரு சிறப்பான திரைப்படத்தில் உங்களை சந்திக்க வரும். ஸ்டே டியூன். பாய். டேக் கேர் கைஸ்.